வைகாசி விசாக அன்னைக்கு ஏதாவது பிரசாதம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட்டான இல்லை, இது நான் ட்ரை பண்ணதில்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தரப்பம் அப்படின்னு சர்ச் பண்ணி வந்தது. பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கீ விட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு ஊற வச்சிருந்த அரிசி கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல், 2 ஏலக்காய், அரிசி உளுந்து சேர்ந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட இருக்கும். அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாம இந்த அளவுக்கு எடுத்தா கரெக்டா இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுக்கலாம் அப்படின்னு பனியாரக்கல்ல கீ விட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து நம்ம கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மிதமான சூட்டில் ஒரு கரண்டியா விட்டு எடுத்தேன். அதுவா நல்லா உப்பி வரும். கொஞ்சமா மட்டும் நான் சோடா உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். எல்லா அப்பத்தையும் சுட்டு முடிச்சுட்டு சாமியும் நல்லா சூப்பராக கும்பிட்டு முடிச்சோம். இது பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.